அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் இந்த 4 புஸ்தகங்களை வாசிக்கும்போது ஆசரிப்பு கூடாரமும் அதில் இருக்கிற பொருள்களும் அதிக முறை நம்ம வாசிக்க வேண்டியிருக்கும். இவைகளுடைய பொருள்களை, அதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்வது கடினமாக இருக்கும். அப்படியே எபிரேயர் நிருபத்துக்கு வந்தோன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பொருள்களை பற்றியும் திரும்பவும் வரும். ஆனால் இந்த எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியங்களையும், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பொருள்களை பற்றிய வேத வாக்கியங்களையும், இந்த யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் இந்த புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள்களையும் ஒத்த வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா அநேக அர்த்தங்களை கொடுக்கும். அதில் ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு மறைவான அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த அர்த்தங்களை பார்க்க போகிறோம். இந்த அர்த்தங்களை பார்த்த பிறகு, இதற்கு பிறகு நம் ஆசரிப்பு கூடாரத்தின் பொருள்களை பற்றி வாசிக்கும்போது இந்த அர்த்தங்களோடு சேர்த்து ஒத்த வாக்கியங்களையும் பயன்படுத்தினா அதில் இருக்கிற அழகான பொருள்களை அறிந்து நம்ம தேவனை துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். இது நம்முடைய தியானத்துக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் மிக பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு. கவனமாக பாருங்கள், முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள்களும் அதனுடைய அர்த்தங்களும் ஒவ்வொன்றாக பார்த்துருவோம் வாங்க. ரத்தினம், இந்திரநீலம், கெம்பு, கோமேதகம், சுகந்தி, படிகப்பச்சை, பத்மராகம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், யஸ்பி, வச்சிரம், வைடூரியம் இதெல்லாம் விலையேற பெற்ற கற்கள் இல்லையா? இவைகள் எதை குறிக்கிறது? அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, விலையேற பெற்ற மகிமையை குறிக்கிறது. அடுத்ததாக பொன், வெள்ளி, வெண்கலம் அப்படிங்கிற உலோகங்களை பார்ப்போம் இல்லைங்களா? அதில் பொன் தேவனுடைய மகிமையை குறிக்கிறது, வெள்ளி மீட்பை குறிக்கிறது, வெண்கலம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. மூன்றாவதாக இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிகப்பு நூல், பஞ்சு நூல் அப்படின்னு 4 விதமான நூல்களை நம்ம பார்ப்போம். இவைகளுடைய அர்த்தங்கள் என்ன? இளநீல நூல் பரலோகத்தின் மகிமையை குறிக்கிறது. இரத்தாம்பர நூல் ராஜரீகத்தை, ஒரு ராஜாவினுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. சிகப்பு நூல் இரட்சணியத்தை, அதாவது ரட்சிப்பை குறிக்கிறது. பஞ்சு நூல் பரிசுத்தத்தை குறிக்கிறது, ஏனென்றால் அது வெண்மையாக இருக்கிற ஒன்று. அடுத்ததாக ஒலிவ எண்ணெய், கருவாப்பட்டை, வசம்பு, லவங்கம் அப்படிங்கிற பொருட்களை பார்ப்போம் இல்லைங்களா? அதில் ஒலிவ எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. கருவாப்பட்டை வெளிப்படையான பாடுகளை குறிக்கிறது. வசம்பு உள்ளான பாடுகளை குறிக்கிறது. லவங்கம் நற்குணங்களை குறிக்கிறது. அடுத்ததாக குங்கிலியம், வெள்ளைப்போளம், அல்பான் பிசின், சாம்பிராணி ஆகிய 4 பொருட்களை பார்ப்போம் இல்லைங்களா? அதில் குங்கிலியத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாடுகளில் உறுதி என்பதை குறிக்கிறது. வெள்ளைப்போளம் எதை குறிக்கிறது? மனக்கசப்பை குறிக்கிறது. அல்பான் பிசின் எதை குறிக்கிறதுனா, பாதுகாப்பதை பற்றி குறிக்கிறது. சாம்பிராணி எதை குறிக்கிறது? போற்றுதலையும் ஸ்தோத்திரம் செலுத்துதலையும் துதி செலுத்துதலையும் குறிக்கிறது. அடுத்ததா வெள்ளாட்டு மயிர், சிகப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல் அப்படிங்கிற 3 தோள்களை பார்ப்போம். இவைகள் எவைகளை குறிக்கிறது? வெள்ளாட்டு மயிர் ரட்சிப்பையும் இரட்சணியத்தையும் குறிக்கிறது. சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் பாடுகளை குறிக்கிறது. தகசு தோல் மகிமை இல்லாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. அடுத்ததாக சீத்தி மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை பார்ப்போம். இந்த சீத்தி மரம் மகிமை இல்லாமையை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறோம், இது பிராயச்சித்தத்தை குறிக்கிறது. தூபபீடத்தை பார்க்கிறோம், இது பரிந்து பேசுகிறதை குறிக்கிறது. குத்து விளக்கை நம்ம பார்க்கிறோம், இது வேதத்தினுடைய வெளிச்சத்தை குறிக்கிறது. மேஜை, அப்பங்கள் இவைகளை பார்க்கிறோம், இவைகளுடைய அர்த்தம் உடன்படிக்கை என்பது. வெண்கல தொட்டியை பார்க்கிறோம், வெண்கல தொட்டி சுத்திகரிப்பை அடையாளப்படுத்துகிறது. பலிபீடத்தை பார்க்கிறோம், இந்த பலிபீடம் பாவ நிவர்த்தியை நமக்கு சொல்லித் தருகிறது. திரைச்சீலைகளை பார்க்கிறோம், இதனுடைய அர்த்தம் மறைக்கப்பட்ட ரகசியம் என்பது. மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கிறோம், அது பரலோகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஸ்தலத்தை பார்க்கிறோம், இது தேவனுடைய சபையை குறிக்கிறது. பிரகாரம் அப்படிங்கிற ஒரு இடத்தை பார்க்கிறோம், அது ரட்சிப்பினுடைய திட்டத்தை குறிக்கிறது. பாளையம், இஸ்ரவேலருடைய பாளையத்தை பார்க்கிறோம், அது உலக வாழ்க்கையை குறிக்கிறது. அபிஷேக தைலத்தை பார்க்கிறோம், இது அதிகாரத்தையும் உரிமையையும் கொடுப்பதை குறிக்கிறது. தூப வர்க்கத்தை பார்க்கிறோம், இது ஜெபத்தையும் வேண்டுதலையும் குறிக்கிறது. ஆசாரியனுடைய வஸ்திரங்களை பார்க்கிறோம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைகளுக்கு அடையாளங்களாக இருக்கின்றன. வாசஸ்தலத்தில் உள்ள பலகைகள், தூண்கள் இவைகளை பார்க்கிறோம், இவைகள் எல்லாமே விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கின்றது. கேருபீன்களை பார்க்கிறோம், இந்த கேருபீன்கள் தேவனுடைய தூதர்களுக்கு அடையாளங்களாக அர்த்தங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக கிருபாசனத்தை பார்க்கிறோம், இது ஏற்றுக்கொள்ளுகிற இடம். யாரை? மனிதர்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். இரத்தத்தை பார்க்கிறோம், இந்த இரத்தம் ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஊற்று தண்ணீர், ஊற்று நீர் இதை பார்க்கிறோம், இது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. சுத்திகரிப்பு பலிகள் அங்கே கொண்டு வரப்படுகின்றன, அவைகள் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அடையாளங்களாக இருக்கின்றன. பிரதிஷ்டை பலியை நம்ம அங்கே பார்க்கிறோம்,
இது பிரித்தெடுத்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சர்வாங்க தகன பலியை நம்ம பார்க்கிறோம். இது நீதியை நிறைவேற்றுதல் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பாவ நிவாரண பலியை பார்க்கிறோம். இது ஜென்ம பாவங்கள், ஆவிக்குரிய பாவங்கள் நிவாரணம் கொடுத்தல், அதாவது பாவத்திலிருந்து நிவாரணம் கொடுப்பது, விடுதலை கொடுப்பது என்பதை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. குற்ற நிவாரண பலியை பார்க்கிறோம். இது ஜென்ம பாவம் நீக்கப்படுதலை குறிக்கிறது. போஜன பலி, பான பலி, இந்த பலிகளை பார்க்கிறோம். இது நினைவு கூறுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. சமாதான பலியை பார்க்கிறோம். இந்த சமாதான பலி ஒப்புரவாக்குதலுக்கு அடையாளமாக அர்த்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி அப்படிங்கிற பலிகளை பார்க்கிறோம். இது மனப்பூர்வமான காணிக்கையை குறிக்கிறது. பண்டிகைகளை பார்க்கிறோம். நிறைய பண்டிகைகள் உண்டு. அந்த பண்டிகைகள் எல்லாம் எதை அர்த்தப்படுத்துகிறது அப்படின்னா, எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை அது அடையாளப்படுத்துகிறது. நியாய பிரமாணங்களை பார்க்கிறோம். இந்த நியாய பிரமாணங்கள் பாவ உணர்வை வெளிப்படுத்தும், தேவனுடைய கிருபையும் அது வெளிப்படுத்தும். மன்னா என்கிற ஒரு பொருளை பார்க்கிறோமே, இந்த மன்னா தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய போஷிப்பு ஆகியவற்றை அது அடையாளப்படுத்துகிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோலை நம்ம அங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பார்க்கிறோம். ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு அடையாளம், அர்த்தம் தெரியுமா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஓய்வு நாள் என்கிற ஒரு நாளை குறித்து நாம் அங்கே அடிக்கடி வாசிப்போம். இது மறுமையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் பரலோகத்தில் பெறப்போகிற இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக அர்த்தமாக இருக்கிறது. இவைகள் தான் ஆசரிப்பு கூடாரங்களுக்குள்ளே இருக்கிற பொருள்கள், பலிகள், நூல், தோல், இப்படிப்பட்ட அநேக காரியங்களினுடைய அர்த்தங்கள். இவைகளை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட அர்த்தங்களை உள்ளீடு செய்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா அது அநேக அர்த்தங்களை கொடுக்கும். மிக குறிப்பாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பொருள்கள் அத்தனையுமே, மொத்த ஆசரிப்பு கூடாரமுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக, முன் நிழலாக அர்த்தப்படுத்தி நிற்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா பழைய ஏற்பாடு முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் எந்த அளவுக்கு வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட காரியங்களுடைய பொருளை அறிந்து, அர்த்தத்தை அறிந்து தேவனை துதிப்பதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்வதற்கும் இது மிக பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், இதற்குரிய நோட்ஸ் உங்களுக்கு தேவை என்றால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.